உண்டியல் கொடுத்துருக்கோம். இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை God's word for us today ரோமர் 9ஆம் அதிகாரம் from the book of Romer 9 28ஆம் வசனம் verse 28. டக்குன்னு எடுத்து படிங்களே. அவர் நீதியோடு சீக்கிரமாய் மைக்கில் யாராவது படிங்கம்மா. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா Hallelujah. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் This month promise கர்த்தர் சொல்லுகிறார், God says அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். He complete his word with righteous. கர்த்தர் பூமியிலே on the earth சீக்கிரமாகவே immediately காரியத்தை the things நிறைவேற்றி முடிப்பார். he accomplished. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோம். Clap and glorify to God. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி My சகோதரிகளே, beloved brothers and sisters, கர்த்தர் உன்னோடு பேசிக் Lord கொண்டிருக்கிறார். is speaking with you. பல வருடங்களாய் சில சம்பவங்கள் உங்க வீட்டுல ஜெபம் பண்ணிருப்பீங்க, நடக்காம இருந்திருக்கலாம். You might have prayed for a couple of years for things. கடனுக்காய் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கடன் தீராதபடி இருந்திருக்கலாம். Maybe for your debt you prayed. வருமானத்திற்காக நீ ஜெபித்திருக்கலாம், வருமானம் தீராம Maybe இருந்திருக்கலாம். prayed for your income. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வீடு கட்டுறதுக்காக நீ ஜெபிச்சிருக்கலாம், வீடு கட்டாம You இருந்திருக்கலாம். maybe prayed for your house, it not happened. ஹல்லேலூயா. Hallelujah. பிள்ளை திருமணத்திற்காக நீ ஜெபிச்சிருக்கலாம், திருமணம் நடக்காம You maybe இருந்திருக்கலாம். prayed for your children's marriage, it's still not pain. குழந்தை பாக்கியத்திற்காக நீ ஜெபிச்சிருக்கலாம், ஆனா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கலாம். Maybe you prayed for your womb, but it still not happened. உன் குடும்பத்துல ஒரு சமாதானத்திற்காக நீ ஜெபிச்சிருக்கலாம், இதுவரை நடக்காம You இருந்திருக்கலாம். prayed for your family peace. but இந்த still ஆண்டு pending. இந்த ஆண்டு உனக்காய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார், அந்த வாக்குத்தத்தம் நடக்காம இருந்திருக்கலாம். Maybe the promise given for the year not happened. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா கர்த்தர் இந்த கடைசி மாசத்துல உன்னோடு But பேசுகிறார். the Lord speak with you at end of the month. இந்த கடைசி மாசம் கர்த்தர் உன்னோடு The பேசுகிறார். Lord speak with you end of the month. கர்த்தர் உன்னோடு பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord speak with you only. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சீக்கிரமாகவே அதை நடப்பித்து கொடுக்க போறேன். He accomplished it நீ immediately. ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு உண்டான காரியத்தை இந்த மாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போற. You will receive answer for your prayer. பல நாள் வனாந்தரத்தை பார்த்திருந்தது போல, Maybe you see wilderness lot many வானத்தை days. அண்ணாந்து பார்த்தது போல, Maybe you looked at the heaven. பல நாள் நீ காத்திருக்கலாம். You waited for long time. கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உனக்காய் கொடுக்க ஆயத்தமா The இருக்கிறார். Lord of God is ready to give you this time. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. Clap and say amen. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த உலகத்துல உனக்காக சீக்கிரமா கொடுக்கிறது யாருமே இல்லைங்க. No one in the world to complete your things என் அருணாதர் immediately. இயேசு சொல்லுகிறார், But my loving Lord says to you, நீதியோடு சீக்கிரமாக. with righteousness he நீதியோடு நான் complete சொல்றேன், நான் immediately. வரும்பொழுது ஒரு பொக்கிஷத்தை எடுத்துட்டு நான் வரேன். When the Lord says he come with you treasure, உனக்காய் வைத்ததை நான் யாருக்கு கொடுக்கிறது இல்ல. I never give it to you, things kept for you. உனக்கு நான் ஆயத்தமாக்கப்பட்டது உனக்கேதான். The things prepared for you, it belongs to you. உனக்கு தருவேன் சொன்னதை நான் யாருக்கு தர போறது இல்ல. Whatever I promised to you, not given to others. உனக்கு கொடுப்பேன் சொன்னதை நான் தராம இருக்கிறது இல்ல. I never
skip my word. நான் பொய் சொல்லுவதற்கு மணிபுத்திரன் அல்ல. I am not a human to lie. ஹalleluya. Hallelujah. உன்னிடத்துல வாக்கு கொடுத்துட்டு நான் தூங்குறவன் அல்ல, உறங்குறவன் அல்ல. I promised you, but I am not sleeping and kept calm. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். The Lord of God says, காத்திருந்த, you waited. நீ நீண்ட நாள் காத்திருந்த, Waited for long time. காத்திருந்ததுக்கு உண்டான பலனை நான் தர போறேன். I am going to give you the benefit for your long time கரங்களை waiting. தட்டி ஆமென் சொல்லுவோமே. Clap and say amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கும் பொழுதே உனக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். You should have a strong belief in your heart when you receive the உலகத்துல promise. தருவேன்னு சொல்லுவாங்கம்மா. Maybe the world say I will give. உலகத்துல ஒரு பொருள் உனக்கு கிடைக்கும்னா If you get a thing from the world, உனக்கு கிடைக்கிற மாதிரி தான் மத்தவங்களுக்கும் கிடைக்கும். the same way other also receive it. அதை வச்சு தான் நீ தீர்மானிப்ப. You determine based on the thing. ஹalleluya. Hallelujah. மழை அதிகமா வரணும் முதல் சாரல் அடிக்கும். When the rain coming, you will see the drizzles. அதற்கு முன்பாக மேகமூட்டங்கள் Before that, you could see the clouds. கிளைமேட் சில்லுன்னு ஆரம்பிக்கும். The climate seems to be so chilled. திடீர்னு இருட்டாகும். Suddenly you have a darkness. நீ டிசைட் பண்ணிடலாம் மழை வரப்போகுது. You decided you get a rain. இது எதுமே இல்ல புஷ்னு மழை வந்து என்னைக்கா பாத்திருக்கீங்களா? Have you ever witnessed you experience sudden rain? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சம்பளம் வரும் ஒரு மாசம். A month salary may come. ஏன்னா நீ 30 நாள் வேலைக்கு போயிருப்ப. Because you worked for 30 days. ஆனால் சம்பளம் வரும். Because of that you receive it. வேலை செய்யாம சம்பளம் என்னைக்கா எடுத்துப்பீங்களா? Have you received your payment without working? ஹalleluya. Hallelujah. ஒரு மரத்துல ஒரு பழமோ கனியோ எப்படி கிடைக்கும்? How a tree bear fruit? நீ வெச்ச மரத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கும். You have a confidence on the tree. அது மரம் வந்து மொட்டு விட்டு The plant blossom. அது வளர்ந்து It grows. பூ விட்டு It give a flowers. அதுக்கப்புறம் அது கனி கொடுக்கும். After that it bear the fruit. நீ பூ விடும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் நல்ல செழிப்புன்னு. You identify the flourishness when you see the flowers on the tree. நிறைய விவசாயிகள் சொல்லுவாங்க. The lot of farmers says. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. What they used to say. இந்த வருஷம் நல்ல விளைச்சலுங்க. This years we had a good yield. ஏன் கேட்டிங்கனா Why? சொல்லுவாங்க நல்ல பூ பூத்திருக்கு இந்த வாட்டி நல்ல விளைச்சல் வரும். We have lot of good blossoms, then we are expecting good yield. இல்ல நல்ல மழை பெஞ்சிட்டா ஒரு நம்பிக்கை வந்துரும் இந்த வருஷம் கண்டிப்பா நல்ல விளைச்சல் இருக்கும். If they had more rain, they have a confidence that this year they get a yield. வேலையில கூட பாத்தீங்கன்னா நல்ல இந்த வருஷம் நல்ல டார்கெட்ல அச்சீவ் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் நல்ல ப்ரமோஷன் உண்டு. The same way in your job, if you do hard work well, you get a promotion. Hallelujah. Hallelujah. ஆனா இது உலகத்துல நடக்கிற காரியம். These things all happen in worldly. ஆனா தேவன் கொடுக்கிற காரியம் எப்படியா இருக்கும்? How the God's work. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. The God's thought is not yours. முதல்ல நடக்கிறது பார்த்தீனா அற்பமா தான் இருக்கும். Maybe the beginning seems to be meek. நடக்காத போலயே இருக்கும். It seems to be nothing உனக்கு happen. இல்லனே முடிவாயிடும். Maybe you determine it's இது not for உடைஞ்சு you. போச்சுனா ஆகும். Maybe it broken. இது முழுகி போச்சுனா ஆகும். It seems to be finished. ஹalleluya. Hallelujah. ஆனா கர்த்தர் கொடுப்பேன் சொன்னது அந்த நேரத்துல எதிர்பார்க்காத நேரத்துல அது சீக்கிரமாகவே கர்த்தர் உனக்காய் கொடுப்பார். The God will accomplish his promise at unexpected situation. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. Those who have faith say amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு வசனத்தை கேட்கும் பொழுது When you hear the God's word, மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம். we can meditate the word. அவர் நீதியோடு கூட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். The Lord will carry out his sentence upon the earth fully without delay. காரியத்தை நிறைவேற்றுவார். He complete his work. அப்படினா அர்த்தம் What அவர் it mean? செய்வாரு. He will do. இது நடக்கும். Definitely it will அப்படினா happen. அர்த்தம் எதுக்கு நடந்தது இல்ல ஆனா நம்பிக்கையில சொல்றோம். With the confidence we are saying it will happen. இது நம்பிக்கை இதுக்கு பேர் விசுவாசம். This is called faith. ஆனா தேவன் அடுத்த வசனத்துல சொல்றாரு. But in the next verse God says, கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே on the earth, காரியத்தை on the earth நிறைவேற்றி he accomplished முடிப்பார். he accomplished the work. Hallelujah. Hallelujah. கம்ப்ளீட் பண்ணிடுவார். He completed. உனக்கு கொடுக்கிறது அவர் நிறைவேற்றி முடிச்சார். He will complete whatever promised. வெச்ச கைகளை இதயத்துல சொல்லுங்க. Just place the hand on heart and say, எனக்கு தருவேன் சொன்னதை தந்துடுவார். whatever God promised me I will Hallelujah. receive. அது சீக்கிரமாகவே வரும். Immediately I will receive it. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களே. Hold your neighbor's hand and உனக்கு say, இந்த மாசம் blessing சொல்லுங்க பக்கத்துல. you have a blessing this month. நீ எது ஜெபம் பண்ணியா சீக்கிரமா கிடைக்கும் போகுது. You will receive it whatever you சீக்கிரமா pray. பெற்றுக்கோ. Quickly you நாளைக்கு receive. கூட கிடைக்கும் போகுது.
tomorrow you will கையில receive it. பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, You just hold your neighbor's hand and say, மா கொரோனா இல்லன்னு சொல்லிட்டாங்கம்மா. no more corona. முன்னையாவது என்ன பண்ணும், மாஸ்க் போட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்போம். Earlier we wear mask and sit like. ஹalleluya. Hallelujah. சொல்லு, சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிரும். Immediately your marriage will get கடன் over. பிரச்சனை சீக்கிரம் முடியும். Your debt will over. அழுகை சீக்கிரம் முடியும். Your sorrow will turn. துக்க நாட்கள் சீக்கிரம் முடியும். Your sorrowful days will turn. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுத்திய நேரம் இது. சொல்லுங்களேன், உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுத்திய நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே. ஓ க்ளோரி. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்லுங்க, அது சீக்கிரத்தில் வாய்களை திறந்து இந்த லேசான உபத்திரவம். ஒரு வசனத்தை படிப்போமா? We can meditate one more verse. இன்னைக்கு சீக்கிரமா செஞ்சிருவேன்னு சொல்லிட்டாரு. God said, I will do fasten. யாருக்கு சீக்கிரமா கொடுக்க To போறாரு? whom he will do fasten. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி, நான் பக்கத்துல கையெல்லாம் கொடுத்து நான் சொல்லிட்டேனே பாஸ்டர். Pastor, you said I given my hand to my neighbor. எல்லாருக்கும் இது கிடையாது. It's not happened to all. ஆமென். Amen. ரன்னிங் ரேஸ் ஓடுற எல்லாருக்கும் கொடுத்தா எப்படி அதுக்கு Who வேல்யூ are இருக்காது. participating in running, if they win everybody, it's not worth. எல்லாருக்கும் கொடுத்தா வச்சுக்கல, ஒருத்தன் கேட்பான், நான் ஃபர்ஸ்ட் மட்டும் ஓட்டு வந்தேன்ல, If everybody get a prize, they will question. நான் இதுக்காக காத்திருந்தேன்ல. I waited for this. ஆமா. Yes, truly. இந்த மாதம் யார் யாருக்கு சீக்கிரமா கத்தரை கொடுக்க போறாரு? This month, whomsoever the God will அந்த லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா? Is your name on top of the list? அந்த லிஸ்ட்ல உன் பேர் இல்ல உன் குடும்ப பேராவது கத்தரை எழுதி வச்சிருக்காரா? Is either your name or your family name God written. எடுத்து படிப்போம் 2 கொரிந்தியர் From the book of 4 Corinthians. மேலும் மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. இங்க கவனிங்க, யாருக்கு இந்த ஆசீர்வாதமா? Whom will receive the blessings? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது. ஹalleluya. Hallelujah. இங்க கவனிங்கம்மா, யாருக்கு இந்த கிஃப்டா? Who will receive the gift? காணப்படுகிறவைகள் அல்ல, Not the unseen. காணப்படாத அந்த பரலோக ராஜ்யத்திற்கு யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ Who are அவங்க ready காரியத்தை for the heaven. அவங்க காரியத்தை இந்த பூமியில சீக்கிரமா நிறைவேற்றி கொடுத்து போறேன். Whose work that God will complete immediately on the earth. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். I'm asking you a question. எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்திற்காய், How many of you ready for the heavenly kingdom? இந்த நித்திய ஜீவனுக்காய், For your eternal life. இந்த நித்தியத்துக்காய் For your eternal. எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருப்பீங்க? How many of you prayed for this? சும்மா கதை விட கூடாது. Don't raise your hands for a sake. சும்மாலாம் இருக்க சொல்ல கூடாது. Don't say for a sake. நம்ம பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இருக்க பிரச்சனை சால்வ் ஆகணும். What actually we expecting our daily problems அது to get எப்படி over. இருக்குமோ ஏது இருக்குமோ இருக்கிற லைஃப் என்ன பண்ணி என்ஜாய் பண்ணி வாழு. We can enjoy the today's moment, not worry about eternal. நான் தொடர்ந்து 3 வாரங்களா இதே ஒரே வார்த்தை சொல்லி The கொண்டிருக்கேன். same word I'm propagating for 3 weeks. நீ உலகத்துல ஜெயம் எடுக்கணும்னா, If you want to conquer over the world, நீ உலகத்தை பார்த்திருந்தா ஜெயம் பிடிக்க முடியாது. if you look at the world, you cannot win. நீ பரலோக ராஜ்யம்னு ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்களே, The people used to saying what it heaven. அது எப்படி இருக்குன்னு நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா போதும், இது உனக்கு தானா கிடைக்கும். If you do research how the heavenly kingdom, you will receive the things. இன்னில இருந்து உங்க ஜெபத்துல ஒரு விண்ணப்பத்தை ஆட் பண்ணு. You just add one more thing on your daily prayer. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். I will teach you. ஏன்னா எங்க சபைக்கு எல்லோரும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டோம். Because everybody should receive the goodness. கிறிஸ்துவத்தின் அடையாளமே, The Christianity, identity of இயேசு கிறிஸ்து Christianity. இந்த பூமிக்கு வந்தது The Lord Jesus came to. உங்களுக்காய் பரத்துல ஒரு ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கிறார். He prepared a place in the heavenly kingdom. அந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள தான் பிரவேசிப்பதற்காய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து அங்க போய் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord Jesus given his life and he intercede with God. You should come to the heavenly kingdom. நமக்குன்னு 1000 ஆண்டு 1000 years
அரசாட்சி இயேசு கிறிஸ்து நேரடியா நம்மள வந்து ஆட்சி செய்ய போறார். Jesus Christ will come and rule over 1000 years directly. இதுக்காக தான் இந்த வேதம், இந்த அரசாட்சிக்கு தான் உங்களை ஆயத்தமாக்கப்படுவதற்காய் தேவன் ஆதியிலிருந்து இதுமுறை அநேக தேவ தூதர்களையும் தேவ மனிதரையும் கடைசியில தன் சொந்த குமாரனையும் அனுப்பி இருக்கிறார். கரங்களை தெரியாம From the beginning to till date the Lord sent his only beloved son to prepare for this. Hallelujah, 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 Hallelujah. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, My beloved brothers and அந்த sisters, பரலோக ராஜ்யத்திற்காக யார் ஒருவர் ஆயத்தமாக்கப்படுறீங்களோ, who is prepared for the heavenly அந்த kingdom, ராஜ்யத்திற்காக யார் வாஞ்சியா இருக்கிறீங்களோ, who is longing for that, அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க ஆசீர்வாதங்கள் சீக்கிரமாகவே வாய்க்கப்படும். the worldly blessings will follow them immediately. Hallelujah, Hallelujah. நம்ம அத பத்தி யோசிக்கிறது இல்ல, We never thought about that. அத பத்தி நினைக்கிறது இல்ல. We never worry about it. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் உண்டு. Things are coming to my mind. எத்தனை பேருக்கு வந்து பரலோகத்தை எப்படி இருக்கும்னு ஒரு அடையாளம் ஏதாவது தெரியுமா? How many of you imagine how the heaven would be? யாரா சொல்லுங்க, பரலோகம் எப்படிமா இருக்கும்? How the heaven would be? Can எஸ்அப்பா anyone of you கூட imagine? இருக்காரு, அந்த இடத்துல சந்தோஷம்லாம் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. They said Jesus is with us, it's joyful over there. அங்க அழுகை, புலம்பல், பசி இதெல்லாம் கிடையாது. No weeping, no hungry over there. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பரலோகம்னா இப்படி இருக்கும் பாஸ்டர்? How many of you heard that how the heaven would be? தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். The known person can tell. சொல்லுமா. The பக்கத்துல known யாரும் person பேசாதீங்க. can tell. இங்க யாரும் பேசாதீங்கம்மா, முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு. பரலோக ராஜ்யம்னா எப்படி இருக்கும்? How the heavenly kingdom would be. என்கிட்ட பேசுங்க. You just talk to me. எப்படிமா இருக்கும்? How the heavenly kingdom would be. பக்கத்துல ஒரு காலைல 2 சர்வீஸ் முடிக்கும்போது நிறைய ஆத்மாக்கள் சொன்னாங்க. The lot of people said when I'm completing the என்ன last சொன்னாங்க service. தெரியுங்களா? What they said. அந்த இடம்லாம் தங்கமா இருக்கும் பாஸ்டர். The place full complete with gold. கால் வைக்கிற இடம்லாம் தங்கமா இருக்கும். The footstep wherever we place அந்த it's gold. இடமே வெள்ளையா இருக்கும். The place would be so white. எத்தனை பேர் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? How many of you heard like this? கேள்விப்பட்டவங்களோ ஆமென் சொல்லுங்க. Those who are heard these things say amen. சவுண்ட் ஏதோ ஒன்று வருது. வையின ஆதியில அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல ஒரு சகோதரி வந்து அந்த கொரோனா வியாதி வந்த பிறகு உடனே ஒரு சகோதரி வந்து கர்த்தர் என்னோடு பேசினார் சொல்லிட்டு ஒரு சகோதரி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ட்ரெண்டிங்கா போயிருந்தது. There was a trend in the WhatsApp after corona. A sister met all the consequences and said அந்த வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா what the word is. அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும்போது தேவ தூதர் 2 பேர் அவங்களை அப்படியே பரலோகத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இட்டுன்னு போனாங்க. When she prayed, the God's angel took her to the heaven. அவங்க போற இடம் பாத்தீங்கன்னா போயிட்டு 2 ஏஞ்சல் நல்ல சிறகுலாம் வச்சு எடுத்துட்டு போனாங்க. On the way when they took, they have 2 feathers and took her specially. அவங்க போன பரலோகம் ஃபுல்லா மேகமூட்டமா வெள்ளையா இருந்ததா. She sees the cloud and heaven so white. ஒரு தங்கத்துல பெரிய கதவு அப்படியே திறந்ததா. There was a big door made up of gold and it opened. Hallelujah, Hallelujah. அவங்க காலை வைக்கிற இடம்லாம் தங்கமா. Wherever her footstool on the place நடக்கிற இடம்லாம் வைரம் தங்கமா. All the place wherever she walked it filled with gold and அதுல diamond. ஒரு கால்ல லைட்டா ஒரு வைரம் கால்ல குத்த ஆரம்பிச்சது. There's a small diamond pinched her foot. அங்க இருந்து ஒரு சத்தம் வருதா, அந்த வைரம் உனக்கு தான் எடுத்துக்கோன்னு. This diamond is for you, you just take it. Hallelujah, Hallelujah. அங்க இயேசப்பா உட்கார்ந்து இருக்காரு. Jesus was sitting வெள்ளை முடி, with white hair, கருப்பு கலர் தாடி, with black beard. He just come. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I was so happy. அங்க இருந்த 1 மணி நேரமா எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தது. The 1 hour I stayed where there is so happy. அங்க பார்க்கிற ஒரு ஜனமும் இல்ல. I don't see a people over there. எல்லாரையும் பார்க்கிற கீழ நரகத்துல இருக்காங்க. I just look at the people, all are in hell. இதுதான் அவங்க ஒரு தரிசனம் பார்த்து சொன்னாங்க. This is how she had a vision. இது சொல்லும்போதே தெரிஞ்சு போச்சு இது பொய் சொல்றாங்க. When we know this, it's a lie. ஏன் பொய் சொல்றாங்க? Why she is lying? Hallelujah, Hallelujah. ஏன்னா the reason behind it, நீ அடுத்த வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? there is a next life. உள்ள இருக்க ஆத்மாவுக்கு அடுத்தது உனக்கு மாம்சம் கிடையாது, இந்த கை கால் கிடையாது. The next your life, you don't have a flesh. அதுக்கு உருவம் கிடையாது. There is no image. Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah. அப்ப எங்க மூக்குத்தி போடுவே, எங்க கம்மல போடுவே, எங்க செயினை போடுவே, எங்க
then how Dollar you போடு. will wear jewels? தேவன் சொல் கால் எங்க இருந்து வந்துச்சு? Where the foot came கால் over. குத்துச்சா அந்த அந்த செயின் எடுத்து நீயே வச்சுக்கோன்னு She சொல்லிட்டாரு. get a pinch and God asked her to take the assets. ஹalleluya. Hallelujah. ரெண்டாவது ஒரு உலகம் இருக்கு மகளே. There is a second world over there. அதுல உனக்கு என்ன கிடையாது? You don't have. இன்னைக்கு பசிக்கிற, பாக்குற, You வலிக்கிற, see வியாதி and இருக்கிற, witness and feel things. பாடு இருக்கிற இந்த மாம்சம் கிடையாது. You don't have the same flesh over there. ஹalleluya. Hallelujah. அந்த 1000 ஆண்டு அரசாட்சியம் தேவனோடு ஆராதிக்கிறது மட்டுமே. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Worship the Lord and the 1000 years. ஹalleluya. Hallelujah. அவரை ஆராதிக்கிறது மட்டுமே நோக்கம். Your only purpose is praising the God. பசி இருந்தாதானே மத்தத நோக்கி பாப்ப. Even if you get hungry, then only you think வெறும் others. மகிழ்ச்சிதான். All the time you fill with joy. Hallelujah. Hallelujah. அந்த அரசாட்சி எப்படி இருக்குன்னு இதுவரை யாரால என்ன பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல. No one judge or imagine how the heavenly kingdom would be. இங்க சொர்க்கம் பூமின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்கானுங்க. In the earth they have heaven and hell. கைலாச பூமின்னு வச்சிட்டானுங்க. They have Kailasa land as well. போனவர் இன்னும் ஹாஸ்பிடல்ல தான் படுத்துனுகிறாரு. We don't know where the person would be. ஃப்ரீ விசா ஆகுது. ஹalleluya. Hallelujah. நம்ம நித்யானந்த கேட்னு இருக்காரு. Our Nityananda asking. ஹalleluya. Hallelujah. அந்த கைலாசத்துக்கு யார் வேணா போலாம். Whomsoever want we can go. ஹalleluya. Hallelujah. கூப்பிடுறவரே வியாதியில படுத்துன்னு இருக்காரு. The person who called is in sick. எங்க அப்பா உன்னை அழைக்கிறார். But my father called you. ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். He prepared for you. நீங்க அதுக்கு prepare ஆனா போதும். You should be ready for that. நீ அதற்கு தயாரான போதும். You should prepare yourself. எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. I don't want the worldly life. இந்த உலக சொந்தம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. I don't want the இந்த உலக மயக்கங்கள் வேணாம் ஆண்டவரே. I don't want the hypocrite things. எனக்கு இயேசு ராஜ்யம் மட்டும் தான் வேணும். I need the நீ Jesus அதற்காக நீ kingdom. ஜெபம் பண்ணி பார். You pray for that. இன்னில இருந்து ஒரு தாகத்தை அதுல வெச்சு பார். You are longing to that. இந்த உலகத்துல கொடுத்த பிள்ளைகள் உறவுகள் எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போவாங்க. At one day the worldly thing will left you. நிரந்தரமா ஒரு உறவு உனக்கு இருக்காது. You don't have any permanent relations here. ஆனா என் தேவன் மட்டும்தான் நீ பிறந்ததிலிருந்து இருந்து இனி வரையும் நீ வரப்போகிற வரையும் தேவன் மட்டுமே உனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. God is only helper from your born to till. யார் ஒருவர் அந்த ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்படுறீங்களோ, whosoever is prepared பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உடனே உனக்கு கிடைக்க you ஆரம்பிக்கும். will immediately receive the worldly blessings. விசுவாசிக்கிறோமே சொல்லுமே. Have faith, say amen. ஹalleluya. Hallelujah. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுத்திய நேரம் இது. சொல்லுங்களேன். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுத்திய நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கரங்களை சோர்ந்து போகாதே. ஓ glory. சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேர் சொல்ல அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். பக்கத்துல கைப்பிடிச்சு இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை. சொல்லுங்களேன். காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதே, நான் சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும். கரங்களை தட்டி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும். ஹalleluya. Hallelujah. அந்த காரியத்தை நீ பார்த்தினா இந்த காரியம் உனக்கு லேசா. If you look at the heavenly things, these are small. எவ்வளவு நாள் ஜெபம் பண்ற? How many days you prayed? எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி சில விண்ணப்பம் கிடைக்காம இருந்திருக்குல்ல. How many days you prayed and not received? கெஞ்சி 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 தான் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருப்ப. We are praying with the applications. ஓ மனைவி அன்பு கணவன் அன்பு சில வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கெஞ்சி வாங்குறதா இருக்கும். சில இடத்துல வந்து மிரட்டி வாங்கி இருப்பீங்க. Sometimes you receive the love by threatening. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பிள்ளைங்க கிட்ட ஒரு முத்தம் கேட்டு வாங்கணும்னா கூட கெஞ்சி வாங்க வேண்டியதா Even இருக்கு. you should beg
for a kiss from your children. ஹalleluya. Hallelujah. நான் சொல்றது குழந்தையை சொல்றேன். I am talking about the children. என் குழந்தைகிட்ட ஏதாவது நான் கேட்டேன்னா If I am asking my ஒரு children, முத்தம் கொடுனா இது நான் தரேன்டா கொஞ்சம் குர்ரான்னா கொடுப்பான். I will give something, you just kiss me. ஹalleluya. Hallelujah. என் தேவன் அப்படி அல்ல. But my Lord is not like நீ that. அதை தேட ஆரம்பி. If you look the இந்த heavenly things, உலகத்துல இருக்க ஆசீர்வாதங்கள்ல தானா வரும். the worldly blessings will follow you automatically. ஹalleluya. Hallelujah. அது பல நாளா காத்திருந்து யாருங்க உங்களுக்கு உடனே தராங்க? You may be waited for long time, who will offer it immediately. ஹalleluya. Hallelujah. எது உலகத்துல உடனே கிடைக்குதோ அது நிரந்தரமில்லாதபடி இருக்கும். Whatever you receive in the world immediately, that's not permanent. உடனே கிடைக்கிறது என்ன? Whatever you receive suddenly, ஃபாஸ்ட் ஃபுட். the fast food, அது ஃபாஸ்டா தான் போகும். அது வேகமா தான் போயிடும். எங்க போவோம்? பின்னாடி போவோம், எங்கேயாவது போவோம். Either it will go back or it's somewhere else. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கலாமே சொல்லுமே. இன்சிடென்ட்டா It incidentally, இந்த இங்க டி நகர் இங்க ஜே ரோட்ல போனா ஒரே 1 ஹவர்ல ஜாக்கெட்லாம் தைச்சு கொடுத்துருவாங்க. within 1 year the dress will be prepared. அது ஒண்ணு இப்படி வலிச்சின்னு இருக்கும், ஒண்ணு இப்படி இருக்கும். Maybe you find some fault. ஏன்னா அது இன்சிடென்ட். Because it incident. ஹalleluya. இந்த உலகத்துல எது உனக்கு விரைவா வருதோ கொரியர்ல சீக்கிரம் அனுப்பி வருவாங்க, எல்லாம் உடைஞ்சு இடிஞ்சு ஒண்ணு வந்து நிக்கும். Whatever you receive in the world immediately it broken. நீ புக் பண்ண பொருள் ஒண்ணு வந்ததுக்கு போடலாம் ஒண்ணு இருக்கும். Maybe you booked one and you received different. ஆனா சொல்லுவாங்க உடனே நான் கொடுத்துறேன். But they promise you will receive immediately. ஹalleluya. Hallelujah. இங்க யூடியூப்ல பார்த்துட்டு கோட் தைக்கிறதுக்கு சொன்ன 8 மணி நேரத்துல ஒரு கோட் ஷூட் தைச்சு தந்துருவாங்கன்னாங்க. By reviewing YouTube I ordered a coat. அவன் சொன்னானே அவங்க கிட்ட போடு. Prepare. I approached them. 5000 ரூபாய்க்குலாம் கோட் வந்து தைச்சு கொடுக்குறீங்களாமே உடனே? Are you stitching a coat 5000 for immediately? அது வந்து அப்படிதாங்க, ஒரு 3 நாள் ஆகுங்க. But it will take 5 days. உங்களுக்கு 5 மணி நேரத்துல வேணும்னா 8 மணி நேரத்துல வேணா 3 பங்கு ரேட் ஜாஸ்தி. If you need immediately, the price of the stitching cost 3 times. நீங்க லாண்டரி துணியே பாத்தீங்கன்னா தெரியும், உடனே கொடுக்கணும், ஆர்டினரியா ஸ்பெஷலா சொல்லுவாங்க. Even when you put your dress for ironing, they will ask ordinary or urgent. ஆமென். ஒருவருக்கு ஒரு ரேட். For each thing they தேவன் சொல்றார் எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான். ஹalleluya. My Lord says for ஜெபம் என்ற ஒரு ரேட் தான். Only the price is your prayer. யவன் என்ற ஒரே ரேட் தான். Only one price. யார் யார் அந்த நித்தியத்தை தேடுறீங்களோ உலகத்துல இருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஈஸியா உடனே கிடைக்க ஆரம்பிக்கும். Whomsoever look the eternal thing, you will receive the worldly blessings. கரங்களை தட்டி கர்த்தரை போய் சொல்லுங்க. Clap and glorify God. ஹalleluya. Hallelujah. நேத்து பைபிள்ல ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். I find a secret from the Bible. பைபிள்ல from the Bible அதிகமா இருக்கிற முதல் எழுத்து, முதல் வார்த்தை, the first letter most frequently come in the Bible. என்ன வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். What it would be? பைபிள்ல அதிகமா பயன்படுத்துற முதல் வார்த்தை, the first word used most frequently in the Bible. யார சொல்ல முடியுமா? Can anyone tell? பயப்படாதே. அப்படியா? சொல்லுங்களேன். பாஸ்டர் சொல்ல பயப்படாதேன்னு. வேற? உடனே. Immediately. உடனே. Suddenly. இந்த உடனே என்ற வார்த்தை இந்த பைபிள்ல அநேக இடத்துல முதல் எழுத்தாய் கொடுக்கப்பட்டிருக்கு. Most of the places the word comes at a first in this. வேற எந்த எழுத்தும் இவ்வளவு அதிகமாக கொடுக்கப்பட்டதில்லை. No other word follow like this. அப்ப கர்த்தர் கிட்ட இருந்து உனக்கு ஒரு நன்மை எப்படி வருமா? உடனே வரும். How you will receive a benefit from God, it's suddenly you will receive. Hallelujah. 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 கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says to you, சீக்கிரமாகவே. Suddenly. கையை உயர்த்தி சொல்லுங்களே. Lift up your hand and say, சீக்கிரமாகவே. Suddenly. என் கடன் பிரச்சனை, debt, என் வியாதி, my sickness, என் சூழ்நிலை, my situation, என் நெருக்கம், என் கண்ணீர் எல்லாம் மாறி போகும். Everything will change. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்களே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே. கரங்களை அசைத்து நீ சோர்ந்து போகாதே. கரங்களை அசைத்து சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதே, நான் சோர்ந்து போக மாட்டேன், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கரங்களை தட்டி அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
இப்போ என்ன பண்ண போறீங்க? What you going to do? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையில இருந்திருப்பீங்க. Each and everyone have problem. ரைட்ல திரும்பி பாருங்க. You just look right. உனக்கு பிரச்சனை இருக்கா? Do you have problem? கேளுங்க. You just ask your neighbor, do you have problem? ரைட்ல திரும்பினா தரையை பார்த்து இப்படியான்னு கேக்குறேன். Don't ask on the floors. அந்த மனிதனை பார்த்து கேளுமா. பக்கத்துல இருக்க சகோதரியை பார்த்து கேளு. Look at your neighbor and ask. இந்த பக்கம் பிரச்சனை இருக்கா? யாரும் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. Turn other side you ask. ஹalleluya. Nobody says. அவங்கள பார்த்து கை பிடிச்சு கேக்க போறேன். You just hold your neighbor's hand and say. சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அவங்கள பாரு. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த பக்கம் இந்த லேசான உபத்திரவம் விடும். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். கரங்களை பிடி. இந்த லேசான உபத்திரவம். இந்த பக்கம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம். கரங்களை அசைத்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். கிறிஸ்துவின் பொருட்டு நீ நெருக்கப்பட்டிருந்தாலும், கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கரங்களை தட்டி. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. பக்கத்துல பார்த்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அங்க ஆயத்தமாக்க இருந்தா போதும், இந்த பூமியின் காரியத்தெல்லாம் ஈஸியா. If you prepared for the heavenly things, the worldly matter easy. ரோமர் 9:28 படிங்களா? From the book of Romans 9. வாக்குத்தத்தத்தை படிங்களா? படிமா, வாக்குத்தத்தத்தை படிங்க. நீதியோடு சீக்கிரமாய், ஆமா யாரா மைக் எடுத்து வசனத்தை படிங்க. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றுவார். பாருங்க, நீ பரத்துக்கு நீ ஆயத்தமானா உனக்கு தேவையான எல்லாத்தையும் இங்க அவரை ரெடி பண்ணுவார். Whatever your need, God prepared here. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கம்பெனி உன்னை ஃபாரின் அனுப்புதுன்னு வச்சுங்களே. If a company sends you abroad, உன் குடும்பத்துக்கு தேவை எல்லாம் இங்க இந்தியன் தேவை எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். The company will take care of your family needs. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சும்மா இருக்கிறவன வெளியே நான் கம்பெனில வெளிய யாராவது ஒருத்தர் இட்டுட்டு போறாங்கன்னா, if a company took a idle man, அதற்கு ஆயத்தமான உன் சேஃப்டியை கம்பெனி பாத்துக்கும். If you are prepared for that, the company will take care of you. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். The Lord is mighty to save you. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். The Lord is ready to give you victory in life. அது சீக்கிரத்துல நீங்கும். Remove immediately. என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது உடனே செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். The Lord is immediately ready to do whatever you expect. Hallelujah, hallelujah. 1 பேதுரு 5:10 வசனத்தை வாசிச்சு கேட்போம். From the book of 1 Peter 5:10. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம். All the suffers for little time. கரங்களை சொல்லுங்க. You just lift up your hand and say, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, சொல்லுங்களேன், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலாம் கொஞ்ச நாள் தான். This suffers is for little while. நீ மேல இருக்கிறத பார்க்கலனா, if you look at the eternal, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கீழ இருக்கிறதெல்லாம் உனக்கு பிரச்சனையா தான் போயிடும். if you not look the eternal, all things will turn to உபவாசத்துக்கு 100 மடங்கு வருகிற பலன்,
பரிபூர்ணமா கிடைக்காத 30-40% தான் கிடைக்கும். You will not receive 100% for your fasting ஏன்னா prayer உன் ஜெபம் விண்ணப்பம் எதுமே பரலோகத்துக்கு ஆயத்தமா இல்ல, Because- பூமிக்கு ஆயத்தமா இருக்கிறதுனால கர்த்தர் அதை கேர் பண்றவர் இல்ல. because all your application and prayers for earthly thing, not heavenly. உனக்கென்று ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி The வச்சிருக்கிறார். Lord prepared a place for you in the heaven. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜெபத்துல அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. You just taste once in a while for your நான் prayer. சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். Maybe you are not understand what I am telling. நீங்க ஒரு நாளைக்கு ஆண்டவரே அந்த அனுபவம் எப்படி இருக்கு ஆண்டவரே, And one day you ask how the அந்த experience பரலோக ராஜ்யத்திற்கு அது எண்ணத்தை எனக்கு உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. what the heavenly kingdom prepared for me. இந்த உலக வாழ்க்கையை காட்டில அந்த வாழ்க்கையின் மகிமை எனக்கு உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. How the glory of the heavenly life is. நீ கேட்டாதான் கொடுக்கப்படும், If you ask, you will receive. தட்டுங்கள் திறக்கப்படும். You knock and it நீ opens. பரலோக ராஜ்யத்தை தேடதான் When கர்த்தர் you சொல்லுகிறார். seek the heavenly kingdom, அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை ஆ, தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற அந்த நித்திய மகிமை அந்த பரலோக ராஜ்ய நிரந்தரமான வாழ்க்கைக்கு அழைத்தவராய் the இருக்கிற permanent life, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே சகல கிருபையும் பொருந்தி எல்லாத்தையும் வச்சிருக்கிற தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஹல்லேலூயா hallelujah, கொஞ்ச சீர்படுத்தி காலம்தான். அவர் என்ன for பண்ண a போறாரா? little time, இப்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். you just hold your neighbors என் and friend, say, என் பிள்ளைய my children. பக்கத்துல சொல்லுவீங்க, சிஸ்டர் சகோதரி ஏதாவது சொல்லுவீங்கல்ல, பிரதர். Whatever relationship you call பக்கத்துல brother, கைப்பிடி சொல்லுங்க. sister, you just hold your neighbors hand. ஏசப்பா கொஞ்ச காலம் தான் உன் பிரச்சனை. Jesus, a little time your உன் பிரச்சனை problem கொஞ்ச நேரம் தான். your problem is short. உன்னை அவர் சீர்படுத்தி The Lord சீர்படுத்தி சிறப்படுத்தி சிறப்படுத்தி restore, அப்புறம் confirm, பலப்படுத்தி பலப்படுத்தி strengthen, நிலை நிறுத்துவார். எங்க நிலை நிறுத்துறோமோ அங்க நிலை establish. நிறுத்துவார். ஹல்லேலூயா and Lord establish. ஹல்லேலூயா Hallelujah. சொல்லுங்களேன். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், தானானே 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 நான், தானானே 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 நான், தானானே 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 நான், தானானே 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 நான். என் இயேசு வருவா மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். சொல்லுங்களேன். என் நேசர் வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். சொல்லுங்களேன். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved people, இந்த பிரச்சனை இதெல்லாம் சீக்கிரம் கொஞ்சம் நேரம் all your problem mind is இருக்க little உடனே time. ஏசப்பா உன் வாழ்க்கையில இடைப்படுறான்னு எப்படி இருக்கும் தெரியுங்களா? If Lord not interfere in your இயேசு life, கிறிஸ்து 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு. the Lord Jesus did 3 அந்த years. 3 வருஷம் எல்லாம் வந்து போய் ஜெபம் பண்ற இடத்துல இருந்து வெயிட் பண்ணுமா, நீ ஒரு 4 வாரம் சர்ச்சுக்கு வா, நான் சொல்லுவேன் பாருங்க, 4 வாரம் வா, I am asking you to come for a short உபவாசம் எடு. You just do நீ fast. ஜெபம் பண்ண அப்படிலாம் இல்ல. He's not doing like உன் this. ஆத்மா எப்ப பரலோகத்துக்கு தேடுது, தேவன் உடனே யாரார பிடிக்கிறாரோ அந்த பிடிச்ச ஆடுகள் எல்லாம் எப்படி பண்ணாரோ உடனே டெலிவரன்ஸ், உடனே டெலிவரன்ஸ். The Lord immediately deliver the people who look the heavenly kingdom. ஹல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களே The people of Israel, எஸ் தேவன் வந்து ரொம்ப வெறுப்பேத்தி தான் நன்மை செஞ்சார். they make angry to the Lord and the Lord did. பட்டியாக்கி தான் சாப்பாடே கொடுத்தார். They make them hungry and then feed. வனாந்தரத்தை அலைய வச்சு தான் தண்ணியே கொடுத்தார். He make them wandering in the wilderness and give water. யாருக்கிட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுகிறதோ, Whomsoever get the gospel, யார் சுவிசேஷத்துக்கு who are ஆயத்தமாக்கப்படுகிறார்களோ, prepared for the gospel, யார் பரலோகத்திற்கு ஆயத்தமாக்கப்படுகிறார்களோ, who are prepared for the அவர்களுக்கு heavenly kingdom, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உடனே கிடைக்கும். the worldly blessings follow them. Hallelujah. Hallelujah. இயேசு வந்து தான் பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரும் ஆயத்தப்படுத்தினார். The Lord Jesus came and prepared for the heavenly அதனால kingdom. தான் அவர்கிட்ட வந்த வெளிப்பட்ட எல்லா அற்புதமும் உடனே உடனே உடனே. Because of that he get the immediate deliverance. முதல் மத்தேயு From the book of 8ஆம் Matthew, அதிகாரம் chapter 3ஆம் 8, வசனத்தை
ஒரு வாசிக்க இயேசு தமது கையை நீட்டி இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி உடனே சொல்லுங்களேன். Immediately. உடனே குஷ்டரோகம் நீங்கி உடனே immediately குஷ்டரோகம் நீங்கி அவனை சுத்தமாக்கினார். healed. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்மளும் குஷ்டரோகம் போல வந்திருக்கலாம். Maybe we come here as a leper. சகோதரி பூச்சி பாஸ்டர் நான் மேக்கப்லாம் பண்றது குஷ்டரோகம்ன்றீங்க. I just did covered the lepers. குஷ்டரோகம்னா என்னம்மா? What it mean by the leprosy? அந்த காலத்துல இப்ப குஷ்டரோக வியாதி கம்மி. Now the leprosy is minimized. நான் சென்ட் பீட்டர்ஸ்ல படிக்கும்போது அந்த ஸ்கூல் வாசல்ல சண்டே ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 10 குஷ்டரோகி இப்படி நிப்பாங்க, கையெல்லாம் கட்டு போட்டு இருப்பாங்க. When I am studying my schools, there are 10 lepers followed on the school gate. இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. We don't know where they are. யாராவது பாக்குறீங்களா குஷ்டரோகம்? Have anyone witnessed the leprosy? அந்த காலத்துல குஷ்டரோகம் வந்தா தொழு நோய் வந்து மற்றவங்களை தொற்றுன்னு சொல்லிட்டு ஊருக்கு புறம்பே ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. The people kept the leprosy people out of the தலையில town. துணி போட்டுக்கிட்டு நேர்ல, ஏன்னா முகம்லாம் அகோரமா இருக்கனால யாராவது மனிதர் போறாங்கன்னா உதவிக்கு மட்டும் தீட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. They used a word called defile to keep them away. Hallelujah. Hallelujah. ஏன்னா கிட்ட வர கூடாது. Because they should not near to anyone. அவங்க கிட்ட தொட கூடாது. They should not touch them. தொட்டா அது தீட்டா மாறிடும். If they touch them, it turn to defile. Hallelujah. Hallelujah. ஆனா இயேசு வருகிறார், அவர்களை தொட்டார்னு வசனம் சொல்லப்படுகிறது. Jesus came and touched him. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. Jesus touched his hand and யாரோ தொட முடியாத ஒண்ணை கத்த தொடுவார். The Lord touched, nobody is touching. குஷ்டம் போல சில சூழ்நிலையில உன் வாழ்க்கை சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம். Maybe at some point in time you are not at peace. அமைதியா இல்லாதபடி இருக்கலாம். Maybe you don't have calm. Hallelujah. 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 அவமானத்தின் நிமித்தமாக maybe you get ashamed. வெளியே சொல்ல முடியாதபடி, not able to reveal. வெளியே யாரிடத்தில் பரிமாற முடியாதபடி, you may not be shared குடும்ப with others. சூழ்நிலையில நீ வெட்கப்பட்டு போயிருப்ப. Maybe you get ashamed of your family situation. உன் இருதயத்துக்கு தெரியும் நீ எதுல குஷ்டப்பட்டிருக்கன்னு. But your heart knows it where you are leprosed. Maybe your children. உன் மனைவி நிமித்தமாக, because of your wife. கணவன் குடிகார கணவன் நிமித்தமாக, maybe your drunkard husband. உன் வேலை நிமித்தமாக, because of your job. இல்ல குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, maybe your family கொடுத்த situation. வாக்கு நிறைவேற்ற முடியாதபடியாக, may not be complete. கடங்காரங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு குனிங்கி, you may be get ashamed. அன்பு ஜனமே, சில நேரங்களில் கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் கூட போக முடியாது. Dress இல்ல, செயின் இல்ல, மொய் வைக்க என்கிட்ட என்ன இல்ல. maybe you are not able to attend the function because of your lack. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அதான் ஃபங்க்ஷன் வரலன்னு. people used to manage it not well, I am not coming. நாங்க என்ன உடம்பு சரியில்லைனா கூட நல்லா கட்டுன்னு கட்டுறாங்க. but we are eat full meals whatever problem. Hallelujah. Hallelujah. ஏன் வரலனா உண்மையாவே எனக்கு போட்டுட்டு வர Dress நகை இல்ல, I don't have money and dress to wear the இதற்காகவே குனிந்து கொண்டு தீட்டு நான் வேஸ்ட் நினைச்சு கொண்டிருக்கலாம். because of this you think that you are useless. Hallelujah. Hallelujah. அந்த குஷ்டரோகி பரத்தை நோக்கி, the leopard look at the heaven, நித்தியத்தை நோக்கி அவன் ஆயத்தமா இருந்ததனால, because he prepared for the heaven. Hallelujah. Hallelujah. அதனால தான் இதுவரை தீட்டுன்னு சொன்னவன் இயேசு பார்த்தோனியும் உமக்கு சித்தம் உண்டு என சுத்தம். so far he said I am defiled. now once looked at Jesus, your will. கர்த்தர் உடனே அவனை சுத்தமாக்கினார். immediately Jesus healed. Hallelujah. Hallelujah. இந்த உலகத்துல யாருங்க உடனே உனக்கு ஒரு தீர்வு கேட்பாங்க? who will solve your problem immediately? நீ காசு யார்கிட்ட கேட்டா கூட 10 கேள்வி கேட்டதாங்க உன்கிட்ட கொடுப்பாங்க. even if you ask money, they will ask you 100 questions. அவமானப்படுத்தி தான் உனக்கு ஒரு நன்மை செய்வாங்க. they will do good after. தேவன் ஒருவரே உனக்கு நன்மை செய்கிறவரா the இருக்கிறார். Lord is only your helper. Hallelujah. கரங்களை நெஞ்சில வச்சு சொல்லுங்களே, இயேசுப்பா, குஷ்டரோகி போல இருக்கிறேன் நானு. என் வாழ்க்கையில அவமானத்தின் நிந்தையில வந்திருக்கிறேன். என் குடும்ப சூழ்நிலையில தலை குனிந்து இருக்கிறேன். எங்க அப்பா அம்மா பேரை என் புள்ள கெடுக்கிறான். ஆண்டவரே தலையை நிமிர்த்த முடியல, கண்ணீர் மத்தியில வந்திருக்கிறேன். என் சூழ்நிலையை உடனே எடுத்து போடுங்க. change my situation immediately. Hallelujah. Hallelujah. நீ பரத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டினா இந்த சூழ்நிலை கர்த்தர் உனக்கு ஆயத்தமாய் மாற்றி கொடுப்பார். situation if you prepared for heaven. அதே மத்தேயு 8:26 படிக்கல. from the book of Matthew chapter 8 verse 26.
அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. எந்த சூழ்நிலை இருந்தாலும், காற்று போல் புயல் போல் எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் உடனே சரிப்படுத்த வல்லம். Whatever situation comes, God immediately fix. இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவு என்ன தெரியுங்க? The decision what we are taking. என்னால இத செய்ய முடியும். I can do. குடிகாரன் சொல்லுவான், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. The drunkard said this is நான் not நினைச்சா விட்டுடுவேன். If I thought I leave பாக்கு சிகரெட்லாம் நினைச்சா விட்டுடுவேன். If I decided I could. இந்த சீரியல்ல மேட்டரே கிடையாதுங்க. நான் பார்க்க கூட நினைச்சா பார்க்காம இருப்பேன். The serials doesn't matter to me. நீ எதை விடணும்னு நினைக்கிறியோ அது சத்துருக்கு தெரிஞ்சா போதும், உடனே அதே தான் அதிகமா செய்ய சொல்லுவான். The evil knows that what you keep away, he will make you continue. உன் சுயத்துல என்னால முடியும்னு சொல்லிட்டு நாடகம் பாக்குறீங்களா, அதை விட்டு பாருங்களேன், அதிகமா நாடகத்தை பாப்பீங்க. From your own will you trying to come out from the evil, you can't. ரெண்டாவது தம் புள்ள நல்ல புள்ளனே நினைச்சிட்டு இருப்பேன். Maybe at the second thing you thought your children is good. My children won't do the mistake. பையன் இத பண்ண மாட்டான். My son won't do it. நான் நம்ப மாட்டேன். I won't believe it. நம்பிக்கை வைக்காத. Don't have such kind of hope. இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் யார் மேலே நம்பிக்கை வைக்காத. Don't have your hope other than Jesus. எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. I will give you example. உங்க வீட்டு வாசல்ல ஒருத்தங்க யாரோ The Lord look at you. Hallelujah. எத்தனை தில்லாலங்கடி நான் பார்த்திருப்பேன். How many of you people I look you? Hallelujah. Hallelujah. சண்டை போடும்போதெல்லாம் போட்டுருவேன். You fight well. கட்டனா போதும், முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அங்க என்னைக்கு அடிபடுது அன்னைக்கு வந்து ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. At your unable situation you come to Jesus and pray. நான் எப்போது தேவ சமூகத்துல காத்திருப்பேன். If you ask the sister, she used to say all the time and Jesus. அந்த பொம்பளை மூஞ்சை கிழித்து எடுப்பார், எனக்கு விசுவாசத்துல இருக்கேன் நான். ஒரு அம்மா என்கிட்ட சாட்சி கொடுக்குறாங்க, போய் அடி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைங்க சண்டையில போய் இவங்க போய் மூக்க நினைச்சிருக்காங்க, அவன் ரெண்டு பேர் பிள்ளைங்களை அடிக்காம அந்த அம்மா வச்சுக்கிறாங்க. இவங்க ஒன்றும் பண்ண முடியல, ஏரியா பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே வந்து பாஸ்டர் கத்தர் சமூகத்தில் வச்சுட்டேன் பாஸ்டர், கத்தர் எதிர்பார்க்கிறாரு. அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டான், எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கேஸ் வந்து அந்த பொம்பளை பிடிச்சி உள்ள போடுறேன், அப்ப பாத்துக்கலான்னு. நான் வெயிட் பண்றேன் பாஸ்டர், கத்தர் தான் எல்லாம் செய்வார். நீ பேர போலீஸ் மேல என்ன பண்ணிட்ட, நம்பிக்கை வச்சுட்ட, சட்டத்தை மேல நம்பிக்கை வச்சுட்ட, கத்தர் எங்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்கள் அப்படியே தான். That is how the disciples. அங்க இயேசப்பா கீழ உறங்கி கொண்டிருக்காரு. Jesus slept at the bottom. புயல்லாம் வருது. The storm and wind came. 5 அப்பத்தை 5000 பேரை போஷித்தவர். He feed with 5000 people for 5 bread. கதகளி ஆண்டவர். He danced on the water. தூங்கிட்டு இருக்காரு. He just slept at the bottom. மழை புயல் என்ன பண்ணோம்? What the wind and rain do? ஜாலியா அங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு worship பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. They actually would have worshipped the Lord. ஆனா அங்க விட்டு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்தோட முதல் சுயம். ஏன்னா ஏற்கனவே கப்பல்ல போய் பழகிட்டாங்கல, அவங்களுக்கு தெரியும். They know that earlier they sailed on the sea. ஏன்னா fishermanக்கு தெரியும். The fisherman knows it. பேதுருக்கு தெரியும். Peter knows it. கப்பல்ல பிரச்சனைனா முதல்ல என்ன பண்ணனும், இருக்கிற weight எல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்டு. Peter knows it. If there is a problem, he should
reduce the weightage of the ship. கொண்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி போடு. Whatever they on the sail, they put it down. டீசல் டேங்க் எல்லாம் தூக்கி போடு. They throw the fuel tanks. எல்லாம் சொந்தத்துல முடிஞ்சு போயிச்சு, அப்பயும் ஆடினுதாங்க. All they did on their own, still they have a shaking. ஐயா ஆண்டவரே. Finally they came and asked Jesus. தேவனுக்கு கோபம் வந்துச்சு. The Lord get angry. தேவன் படுத்துக்கிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இல்லாம இருக்காரு. Without reason God won't sleep. ஒருநாள் உனக்குன்னு ஒரு பலன் கொஞ்சம் இருக்குதுல, என்ன பண்ணிட்ட? You have a little strength. அந்த பேதுருக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஞானம், ஏற்கனவே இந்த கப்பல்ல இருக்குது அந்த கொஞ்சம் ஞானம் இருந்ததுல என்ன பண்ணிட்டாரு அவரு? சொந்த ஏன்னா நார்மலா இருந்தா காட்டுனா இப்படி தான் செய்யணும். Peter used his own knowledge on how to manage the situation. My beloved people, தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்கிறார். God will do miracle apart from the superstition. Your thought is not God's. கர்த்தர் செய்கிறது கொடுக்கிறது தடுக்க எவனாலும் முடியாது. Nobody can stop whatever God gives. நீ நினைக்கிறது செய்கிற தேவன் அல்ல. The Lord won't do whatever you think. வாழ்க்கையில புயல் போல பிரச்சனை வருதா? Maybe you have a problem like a storm. கஷ்டங்கள் வருதா? The problem comes. வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் நெருக்கி வருதா? The disease, trouble coming to you. எடுத்தவுடனே உன் சொந்த பலத்துல ஓடாத. Don't run your own strength. நீ பரத்துல காத்திருந்தீனா, if you wait at the heaven presence, உடனே அதை நான் நிறைவேற்றுவேன். the Lord says to you, immediately I will remove. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. Clap and says amen. வந்திருக்கிற अनेक இதயத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord speak with a lot of people who is sitting here. உடனே உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இரு. Suddenly he is ready to bless you. போல இருக்க பிரச்சனை வந்தாலும் முதல் தேவ சமூகத்துல காத்திரு. You just wait at the Lord's presence at your stormy situation. கிரயம் கொடுத்து வாங்கிட்டார் மகளே. The Lord pay and redeemed you. உனக்கு இனி பலன் கிடையாது. You don't have your own strength. தேவ பலன் உண்டுதான். In God's strength you will walk. Hallelujah. 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 ஆமென் சொல்லுங்க. Amen. Hallelujah. Hallelujah. மத்தேயு 9:7 படிங்களா? From the book of Matthew 9. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். Hallelujah. Hallelujah. உடனே எழுந்து தன் வீட்டுக்கு போனான். முடவன் பல ஆண்டுகளா முடங்கி இருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்க நண்பு சகோதரி சகோதரியே, maybe the lament immediately rise and went. சூழ்நிலை நெருக்கம் எல்லாம் உன்னை முடக்கி வச்சிருக்கலாம். Maybe a sister you lammed with all the things. தேவன் உன் வாழ்க்கையில இடைப்படுகிறார் என்றால், if Lord intercedes your life, இனி எழுந்து பிரகாசிக்கிறதுதான். you should rise and shine. எழும்ப முடியாதபடி இருக்கிறாயா? Maybe you are not arise. உன் குடும்ப வாழ்க்கை எழும்ப முடியாதபடி இருக்கா? maybe your situation stops you. உன் வாழ்க்கை எழும்ப முடியாதபடி இருக்கா? your prayer life not rise. கர்த்தர் உன்னை எழுப்பி பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறார். my Lord is make you rise and shine. ஒரு ஆமென் சொல்லுவே. Amen. யார் யார் நித்தியத்திற்கு ஆயத்தமாக்குறீங்களோ, whoever ready for eternal, the Lord make you rise and shine. சொல்லுங்களே. says, எழும்பிடுவேன் நான் எழும்பிடுவேன் உம்பொலி எழும்பிடுவேன் நான் எழும்பிடுவேன் ஒலி வந்தது. நான் எழுந்திடுவேன் ஒலி வந்தது. நான் எழுந்திடுவேன் ஒலி வந்தது. வியாதிகள் நீங்கி சுகம் பெற ஒலி வந்தது. கவலைகள் நீங்கி மகிழ்ந்திட ஒலி வந்தது. கரங்களை தட்டி ஒலி வந்தது. கவலைகள் நீங்கி மகிழ்ந்திட ஒலி வந்தது. அதன் கொண்ட கிளி என்னை நிரப்பி ஒலி வந்தது. சொல்லுங்களேன். எழும்பிடுவேன் நான் எழும்பிடுவேன் ஒலி வந்தது. சொல்லுங்களேன். எழும்பிடுவேன். Hallelujah. Hallelujah. அதே மத்தேயு from the book of Matthew 9:25 படிங்களா? chapter 9 verse 25. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவன் எழுந்திருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஒரு வீட்டுக்குள்ள தேவன் பிரவேசிக்கிறார். if Lord enters in a house, புள்ள செத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. the children died, முத்திரை குத்திட்டாங்க, முடிஞ்சு போச்சு. they finish it. எல்லாம் அழுதுன்னு இருக்காங்க. everybody crying.
நிறைய சூழ்நிலையில அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, என் புள்ள வாழ்க்கை கிடையாது, lot of situation, your children's life no more, பிறக்காது, no more I won't get baby, இனி திருமணம் நடக்காது, no more marriage, இனி என் வாழ்க்கையில நன்மைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, no goodness at my life, சந்தோஷமே என் வாழ்க்கையில கிடையாது, no more joy at my இனி என் life, குடும்பத்துல ஒரு வீட்டை வாங்க முடியாது, I won't get a house now, நகையை மூட்ட முடியாது, I cannot retain my இப்படி jewels. அநேக காரியம் மரித்து போச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கீங்க. You may be sitting and crying like these kind of situation in your life. தேவனுக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுங்களா? What Lord hate, நீ எதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியோ whatever you think that it finished, அதை நடத்தி காட்டுறவர் என் தேவன். the Lord make it happen. தொடங்கி வைக்கிற தேவன். The Lord will begin it. நீ விசுவாசம் இல்லாதபடி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டதுனா கர்த்தர் உன்னை வெளியே அனுப்புகிறவர். Maybe you weep and lament without faith. ஹalleluya. Hallelujah. நீ அழுது கொண்டிருக்கிற காரியம் வாய்க்காது மகளே. Maybe the thing you lament it won't happen. உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். The Lord who is in you is great. நடக்கலன்னு உலகம் சொல்லுதோ என் தேவன் நடத்தி காட்டுவார். The Lord will make it happen whatever world said not. You just place the hand on your heart and say, வாழ்க்கை கர்த்தர் நடத்தி காட்டுவார். the Lord will make my children I flourish. ஹalleluya. Hallelujah. துக்க நாட்களை கர்த்தர் மாற்றி போடுவார். The Lord will turn your sorrowful days. நிறைய படித்தீங்க, அதுக்கு அப்புறம் மத்தேயு 9:30 பாத்தீங்கன்னா கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஹalleluya. The Lord will open and give you. படிங்க 9:30 படிக்கல. From the book of Matthew 9 and 30. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, இதை ஒருவரும் அறியாதபடிக்கு ஆமென், எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஹalleluya. இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் தேவன் இருக்கிறார்னா அங்க மூடப்பட்டதை கர்த்தர் திறக்கிறவரா இருப்பார். The Lord is able to open the closed doors. 14:31 படிக்கல. உடனே இயேசு கையை நீட்டி உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஹalleluya. Hallelujah. கடல் மேல நடக்க வைக்கிற தேவ வல்லமை. The Lord is able to walk on the waters மனித நினைவல் அல்ல, and not like a human being. உடனே உன்னை தூக்கி எடுக்கிறவர். The Lord will take you back even you return. மத்தேயு 17:18 படிக்கல. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. உடனே தாங்க அனுப்புதோ. Immediately the miracle will happen immediately. இயேசு வாழ்க்கையில இருக்கறார்னா அது லேட் இல்ல, உடனே பக்கத்துல If Jesus is with you, nothing delayed. உடனே ஒரு அற்புதத்தை பெறப்போற. You will receive miracle immediately. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. துக்க நாட்கள் முடிந்து போகும். Your sorrow days end. ஹalleluya. Hallelujah. கொஞ்ச காலம் தான் இந்த சூழ்நிலை. Your situation for a little while. ஹalleluya. Hallelujah. எல்லாமே கர்த்தர் மாற்றி போடுகிறவரா இருக்கு. The Lord is able to change everything. Hallelujah. கர்த்தர் உனக்காய் கொடு சொன்னதை வேற யாருக்கு கொடுக்க? The Lord won't give to no one whatever promised to you. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் பட்சத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கார். ஹalleluya. Hallelujah. இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் அதி சீக்கிரத்துல மாத்த போறார். All your problem will change shortly. அப்படியே கண்களை மூடி Close your eyes. உன் பிரச்சனை என்னன்னு அப்படியே மனசுல நினைச்சுக்க. You just bring your heart whatever your problem. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? Whatever problem you coming என்ன here. சூழ்நிலைக்காக வந்தீங்க? At what situation you come. என்ன சூழ்நிலைக்காக வந்தீங்க? The purpose you coming here. கர்த்தர் உன் சூழ்நிலையை The Lord knows your situation. சீக்கிரமாய் மாற்றி போட போகிறார். Change it suddenly. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்களேன். Say it. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். கரங்களை தட்டி லேசான உபத்திரவம். கரங்களை தட்டி சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சந்தோஷத்தோடு சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சொல்லுங்களேன். உள்ளாந்த மனிதன் இன்னைக்கு உள்ள இருக்க அந்த ஆத்துமாவை பலப்படுத்துங்க. நேரம் இது, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஹalleluya. நான் மீண்டும் சொல்றேன், உள்ள இருக்க ஆத்துமாவுக்கு கண்ணு கிடையாதுங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த மாம்சத்துக்கு தான் கண்ணு. உள்ள இருக்கிற ஆத்துமாவுக்கு காது கிடையாது.
இந்த மாம்சத்துக்கு தான் காது, உள்ள இருக்க ஆத்மாவுக்கு வாய் கிடையாது. இந்த மாம்சத்துக்கு தான் வாய், உள்ள இருக்க ஆத்மாவுக்கு காலு கை பசி கிடையாது. ஏன்னா அது தேவனால் உண்டாக்கப்பட்டது ஜீவன். ஹல்லேலூயா. அவர் சுவாசத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட ஜீவன். ஹல்லேலூயா. கை இருதல வச்சு சொல்லுங்களேன். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுத்திய நேரம் இது. நீ பாவத்தை விட விட தேவனிடத்துல இன்னும் கிட்ட சேர 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 இந்த மனிதன் புதிதாக்கி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி இந்த வார்த்தையை பாடுங்களேன். கண்ணை மூடி அப்படி நெஞ்சில கை வச்சுட்டு, உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுத்திய நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுத்திய நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். ஓ glory to Jesus. ஈடு இணையெல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையெல்லாம் மகிமை. மரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்கு உண்டான மகிமை கர்த்தர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சொல்லுங்களேன். சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரமும். கண்களை மூடி உன் பிரச்சனையை நீக்கிற தேவன் இன்று மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போக மாட்டே, நான் எவ்வளவு உணர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எத்தனை பேர் கூட பாடுறீங்க. சோர்ந்து போக மாட்டே, அந்நிய பாஷையோடு ஒரு துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தர் வல்லமை உடனடியாக வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஒரு தடைகளை உடைக்கிற தேவன் ஒரு அருகாமை நின்று கொண்டிருக்கிறார். துதிங்க 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 துதிங்க. அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமும். அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமும். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாடும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து துக்க நாட்கள் உன் கண்ணீருக்கு பதிலாக தந்த சிங்காசனத்தை கொடுக்க தேவன். உன் உடையை மாற்றுகிற தேவன், உன் நடையை மாற்றுகிற தேவன், உன் சூழ்நிலை உன் குஷ்ட ரோகியை மாற்றுகிற தேவன், உன் கைகளை தூக்கி எடுக்கிற தேவன். எழுதி பிரகாசி, உன் ஒளி வந்தது. தேவ வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியில் பெற்றுக்கொண்டவர்களாய் அப்பா அந்த பரத்தி நித்தியத்தின் வழியை காட்டுங்கப்பா. சோர்ந்து அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் அது சீக்கிரத்தில் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் துன்பம் எங்கெங்க வருகிறதோ நீ பாக்கியவான். சோர்ந்து போகாதே, நீ
உடனாகவே அது சீக்கிரத்துல உன் பிரச்சனைய உன் விரைவில் உன் பிரச்சனையை மாற்றுகிற தேவன். நீ காத்திருந்த காரியங்கள் வாய்க்கும். நீ எதிர்பார்த்து வந்திருக்க காரியத்தை கர்த்தர் மாற்றி கொடுப்பதை சொல்லுகிறார். சபையர் அனைவரும் ஆவியில் நிரம்பி இன்னும் அபிஷேகத்தோடு உள்ள ஒளிந்திருக்க ஆவிகள் நீ துதிக்க துதிக்க ஒளிந்திருக்க எல்லா அந்தகார எதிர்களை நிர்மூலமாக்கிற வல்லமை. ஓ glory. பெற்றுகள் பெற்றுகள் இன்னும் ஒளிந்திருக்க ஆவிகள் நீ பரத்துக்கு போக முடியாதபடி தேவனுடைய நன்மை பெற முடியாதபடி தடையா இருக்க எல்லா சத்துருக்கள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. பரத்தின் ராஜ்யம் என்னன்னு தெரியாம இருந்தேன் அப்பா. இன்னைக்கு போதகர் மூலமா நீ சொன்னது உண்மைன்னா அப்பா அந்த ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு அந்த உணர்வை கொடுங்கப்பா. கேளுங்க அப்பா, அந்த 1000 ஆண்டு அரசாட்சியின் வல்லமை எனக்கு காட்டுங்க. நான் உணரணும் அப்பா. நான் தெரியாம ஓடின்னு இருக்கேன். என் குடும்பத்துல கஷ்டங்கள் மாறல. நான் நம்பினது வந்து வரும், யாரும் எனக்கு துணையா இல்லை, எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. என் தேவாதி தேவனே, எனக்கு நீ துணையாய் இருப்பீராக. என் குடும்பத்துக்கு துணையாய் வருவீராக. அந்த ராஜ்யத்துல நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பத்தோடு நான் வசிக்க எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அந்த கூடாரத்தின் ரகசியத்தை எங்களுக்கு காட்டுங்க அப்பா. அந்த பந்தய பொருளுக்கு நாங்கள் ஆயத்தமாக்கப்படுகிறோம். அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு ஆண்டவரே நானும் ஆண்டவரே என் குடும்பமும் அங்கு வந்து தங்க, எங்கள் சபையார் அனைவரும் வந்து தங்க எங்கள் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் மாதம்